ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் கிரேடிங் ஆஃப் பிளசண்டா, அதாவது நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து கிரேட் 0, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்தா நம்மளுக்கு கிளியராக தெரியும். அது என்னன்றது ஒரு சில தாய்மார்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஒருவேளை உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இனிமேல் நீங்கள் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டீங்க. அதற்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பாப்பா வெளியே இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸை வச்சு அவங்களுக்கு ஜுரமா, உடம்பு சரியில்லையா, வயிறு வெளியான்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஆனால் ஒரு பாப்பா வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. நம்ம மந்த்லி ஸ்கேன் எடுக்க மாட்டோம். மொத்தம் ப்ரெக்னென்சியில் வந்து 4 ஸ்கேன் மட்டும் தான் எடுப்போம். அந்த 4 ஃபஸ்ட்டு 12வது வாரம் அனாமல ஸ்கேனு, என்டி ஸ்கேனு, 36 வாரத்தில் ஒரு ஸ்கேன், இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பாப்பாவோட குரோத் அந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிருக்கா, க்ரோத் ஆயிருக்காங்களா, வெயிட் போட்டிருக்காங்களா, அவங்க உடம்புல எல்லா பார்ட்ஸும் க்ரோத் ஆகிருக்கா அப்படின்றத வந்து டாக்டர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஸ்கேன் வந்து ஒரு பாப்பாவுக்கும் அவ்வளோ முக்கியம் இல்லைங்களா? அப்போல்லாம் ஸ்கேன் எதுவும் கிடையாது, நிறைய குழந்தைகள் தவறுனாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அதெல்லாம் இருக்கிறதால வயிற்றுக்குள்ளேயே டேப்லெட் கொடுத்து சரி பண்ணுற அளவு ஃபெசிலிட்டிஸ்லாம் வளர்ந்துருச்சு. சரிங்களா? அதனால் ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு டாக்டர் ஸ்கேன் டேட் குறித்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அந்த ஸ்கேன் டேட் போகாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா அந்த மந்த்துக்கான மெச்சூரிட்டி வந்து குழந்தை இருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிளசண்டா பொசிஷன் வந்து ஆன்டீரியர், போஸ்டீரியர் 2 வகையாக இருக்குது. இந்த 2 வகையுமே வந்து ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பெண்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு மந்த் ஸ்கேன் போயிட்டு வரப்போ ஆன்டீரியர் இருக்கும், இல்லை போஸ்டீரியர் இருக்கும். பிளசண்டாவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிளசண்டாவோட கிரேடிங்கை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அதை வந்து பிளசண்டாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பிளசண்டான தமிழை நஞ்சு கொடின்னு அர்த்தம். நஞ்சு கொடினா என்னென்னா, இப்போது குழந்தை கருப்பையில் உருவாகுறாங்க இல்லையா? குழந்தை கருப்பையில் உருவாகின உடனே பிளசண்டா வந்து உருவாகாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் உருவாகுவாங்க. அவங்க தான் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனு, ரத்த ஓட்டம், நீங்கள் சாப்பிட்ற அனைத்து விட்டமின்ஸ் எல்லாமே இந்த பிளசண்டா மூலயமா குழந்தைக்கு போய் சேர்ந்துட்ருக்கும். சரிங்களா? இந்த பிளசண்டா எந்த அளவு மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த அளவு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த பிளசண்டா தான் ஒரு பக்கம் தாயோட கருப்பையோடு இணைஞ்சிருக்கும். குழந்தை வந்து ஒரு பக்கம் தொப்புள் கூட இணைஞ்சிருக்கும், ஒரு பக்கம் பிளசண்டாவோட இணைஞ்சிருக்கும். அதனால ப்ரெக்னென்சி டைமில் பிளசண்டா ரொம்ப முக்கியம். அதோட க்ரோத் ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. வீக் பை வீக் பிளசண்டாவோட க்ரோத் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 18 வீக் முன்னாடி வந்து கிரேட் 0 அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, குழந்தை கருப்பையில் உருவாகின உடனே பிளசண்டா வந்து உருவாகாது. நீங்கள் கருத்தரிச்ச 12வதுலேருந்து 14வது வாரத்துக்குள்ளே தான் பிளசண்டா வந்து இருக்கும். பிளசண்டா வந்து உருவாகும். பிளசண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி பேன் கேக் மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் 18 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கீங்கன்றப்போ அப்போ கிரேட் 0 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த வாரத்தை தான் அவங்க கிரேட் 0, கிரேட் 1, கிரேட் 2ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதுவே கிரேட் 1 உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குன்னா உங்களுக்கு 31 வீக் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த டைம் 31 வீக்கில் வந்து பிளசண்டாவோட க்ரோத் வந்து பக்காவாக இருக்கும், நல்ல க்ரோத் ஆகிருக்கும். கிரேட் 2 அப்படின்றப்போ 36 அபோவ் வந்து கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிலோ வந்து கிரேட் 2ன்னு சொல்லுவாங்க. இங்கே கோரியோனிக் பிளேட்டுன்னு ஒரு பிளேட் இருக்கும். அதாவது பிளசண்டாவோட பொசிஷன் பற்றி சொல்கிறது தான் கோரியோனிக் பிளேட். சரிங்களா? அது க்ரோத்தை பற்றி சொல்கிறது தான் கோரியோனிக் பிளேட்டு. அதாவது பிளசண்டாவோட பொசிஷன் பற்றி சொல்கிறது கோரியோனிக் பிளேட்டு. அது க்ரோத் பற்றி சொல்கிறது தான் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. அந்த கோரியோனிக் பிளேட்டோட க்ரோத்தை பற்றி சொல்கிறது தான் இது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிரேட் 3ன்னு இருக்குன்னா 38 வாரங்களுக்கு முன்னாடி இல்லை 38 வாரங்களுக்கு பின்னாடி, இல்லை 36 வீக் அப்படின்றது சொல்லுவாங்க. அதனால கருமுட்டை வந்து முன்பகுதி வளர்ந்த அது ஆன்டீரியர் அப்படின்னும், கருமுட்டை வந்து பிளசண்டாக்கு பின்பகுதியில் வர்றது அது போஸ்டீரியர் அப்படின்றும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இந்த மாதிரிலாம் இருக்குன்றப்போ இது வரைக்கும் நீங்கள் குழப்பமாக இருந்தீங்கன்றப்போ இப்போ ஓரளவு உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் இல்லையா? அது வந்து பிளசண்டாவோட மெச்சூரிட்டி ஏதோ அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அது எல்லாமே உங்கள் ரிப்போர்ட்டில் ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பராக இருந்தால் தான் உள்ள குழந்தை நல்லா க்ரோத் ஆகிட்டு வராங்க, குழந்தைக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். இந்த பிளசண்டா என்ன பண்ணுன்னா, இப்போ உங்களுக்கு தொடர்ந்து 40 வாரங்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 40 வாரங்கள் மேலே பிளசண்டா வேலை செய்யவே செய்யாது, அது ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிடும். அதனால தான் டாக்டர்லாம் சொல்லுவாங்க 40 வாரத்துக்குள்ளே வந்து இன்டியூஸ் பண்ணியோ இல்லை சி செக்ஷன் மெத்தடோ ஏதோ ஒரு வகையில் வந்து குழந்தைய வந்து வெளியே எடுப்பாங்க. ஏன்னா 40 வாரங்களுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக 40 வாரங்கள் மேலே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. பிளசண்டா வந்து ஒர்க் ஆகாமல் குழந்தைக்கு ஆக்சிஜன்லாம் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே டாக்டர் குடிச்சு கொடுத்த டேட்டுக்கு நீங்கள் போய் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. உங்களுக்கு நல்லா கொழுன்னு க்யூட்டாக பெயினே இல்லாமல் குழந்தை பிறக்க போகிறாங்க. உங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.